Have a mind that is open to everything and attached to nothing. Buddha சொன்னது. Accept everything. Today is October 9th, 2023 and my name is Manikandan Sundaresan. Accept everything that comes into your life. We're going to speak about how to train or prepare the mind in order to accept everything. ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. That is why I have come up with this video. ஸோ இதில் நான் சொல்கிற டெக்னிக்ஸை தெளிவாக கவனிங்க. எல்லாமே சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய யூனிவர்சலி ஐடென்டிக்கல் எலிமெண்ட்டாக ஒரு கோர் என்டிட்டியாக இருக்கிறது நீங்கள் மட்டுமா தான் இருப்பீங்க. நீங்கள் தான் இதில் மையப்பொருள். உங்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கான்செப்ட் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் என்டையர்லி அபவுட் யூ ஒன்லி அண்ட் நத்திங் எல்ஸ். ஸோ வாட்ச் கேர்ஃபுல்லி அண்ட் லிசன் ப்ரூடென்ட்லி. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்பில், டிஜிட்டலி ட்ரிவன் லைஃப்பில், அக்செப்டிங் எவ்ரி திங் வித் எ வெரி வெரி லெஸ் ரியாக்ஷன் மோட் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஐ திங்க் யூ ஆர் ஒன் அமங் த ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல்ஸ் தட் திஸ் கண்ட்ரி ஹேஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆனால் we are going to discuss about some 5 or 6 techniques how to develop your mind to accept everything that happens in your life. அதாவது இந்த இடத்துல 2 பேலன்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று, don't react to anything. அது ஸ்டாயிக் ஃபிலாசபி, சாக்ரட்டிஸ் ஃபிலாசபி, ஜென் ஃபிலாசபி எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம். Don't react too much to anything that is coming around. Sudden reaction, impulsive reaction and aggressive reaction அப்படின்னு காமிக்கிறதுக்கு பதிலாக just receive whatever that is coming up அப்படிங்கிறது. பட் இந்த accept everything அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், நான் ரியாக்டிவ் மோடில் ரியாக்ஷன் ஆகாமல், ரியாக்ஷன் கொடுக்காம, உடஞ்சி போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஓகே ஃபைன், I have received it, I'll take it அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரது தான் இந்த accept everything கான்செப்ட். The first technique I am going to tell you, own your outcomes. உங்களுடைய அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தயார் பண்ணி உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிக்கிட்டது. நீங்கள் எடுத்த எஃபர்ட்ஸ்னால சில மிஸ்டேக்ஸ் நடந்துருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகிருந்துருக்கலாம். பட் குட் நியூஸ் இஸ் தட் இட்ஸ் யுவர் ஓன் அவுட்கம். அந்த அவுட்கமை நீங்கள் தான் எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாப் க்ளூமிங் அபவுட் த ஃபெயிலியர் அண்ட் அக்செப்ட் தி அவுட்கம். ஓகே, நான் நினச்ச மாதிரி இது அமையல, ஆனால் அவுட்கமை எடுத்தது நான் தான், என்னுடைய முயற்சியால் இதில் அவுட்கம் எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அவுட்கமுக்கு கம்ப்ளீட் ஓனர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கோங்க. And be proud of yourself. Yes, you have committed mistakes. Yes, it did not go the way you expected. Yes, it was not as good as you were anticipating, but still, it is your outcome. And the outcome அப்படிங்கிறது நம்ம தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டீங்க, பட் ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் நினச்ச அவுட்கம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் அவுட்கம் தான். Own your outcome. Okay, fine. So we will try next time on a much better way, but it is best on our part to own this outcome. This is my outcome. I have put up the efforts and I have taken the outcome and I am glad about it. அப்படிங்கிற மாதிரி. That's the first technique. Second technique, accept yourself. உங்களுடைய pitfalls, உங்களுடைய weaknesses, உங்களுடைய strengths, உங்களுடைய physical imbalances, உங்களுடைய mental imbalances, whatever it may be. இன்னும் worst caseல என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கும் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க. ஓகே, this is how I have transformed, this is how I have come up, this is how I have grown, this is how I have developed myself அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். The third technique is practice radical honesty. There is always a motive behind everything that you chase in your life. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ, எதை நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மோட்டிவ் என்ன, இல்லை அந்த மோட்டிவில் ஏதாவது தப்பு இருக்கா? அக்செப்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற இந்த அற்புதமான கான்செப்டில் ஹானஸ்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹானஸ்ட்லி, வாட் வாஸ் மை மோட்டிவ்? அப்போ அந்த மோட்டிவில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அந்த தப்பு இருந்ததுனால தான் யூ ஹேட் பீன் மிசரபிளி ஃபெயிலிங் அண்ட் யூ ஹேட் பீன் எக்ஸ்பீரியன்சிங் தீஸ் பெயின்ஸ். The next technique is examine the truth about others' opinions. இந்த அக்செப்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேசுறதுக்கு காரணமே, there are bunch of people who are actually very bothered about what the other people think of themselves. மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸுக்கு அளவுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து தன்னுடைய லைஃப்பை அப்படியே மிசரபிளாக கெடுத்துக்கிட்டு இருக்கிற மனப்பான்மை இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, அவங்க வழியிலேயே போவோம். எக்ஸாமின் த ட்ரூத் ஆஃப் தி அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். சரி, அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. சில ஒப்பீனியன்ஸ் எடுங்க. மற்றவங்க உங்களை பற்றி, உங்களுடைய வேலையை பற்றி, உங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்கிற விஷயங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாமின் த ட்ரூத் பிஹைண்ட் இட். ஓகே, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இப்படி ஒரு மெயில் நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க, இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க நம்மளுடைய போஸ்ட்டுக்கு, எதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க? நம்மக்கிட்ட ஏதாவது மாற்றிக்க வேண்டியது இருக்கா? ஸோ
வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கல்ல அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு. அப்போ அந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து வருத்தப்படுற நீங்கள், ஓகே அந்த ஒப்பீனியனையே வந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் டிசிஷனாக எடுத்து, அந்த ஒப்பீனியனையே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக எடுத்து அதில் ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். Why they say, why they opine like that? Why they express that kind of opinion towards you? Are they expressing those opinions to hurt you? Are they expressing those opinions to make you change? Are they expressing their opinions to make you realize something? Then realize that. Then make the change. Then try to get some fluctuations. And the next thing in accepting everything is you have to identify your part. அந்த பிரச்சனையில் உங்களுடைய பகுதி என்ன, உங்களுடைய பங்கு என்ன. மேபி a wrong contribution, maybe a kind of a contribution of indiscreet, ஏதாவது கவனக்குறைவால் ஏதாவது நீங்கள் செஞ்சதுனால அந்த விளைவு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுடைய பார்ட் என்ன. முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இஃப் தேர் இஸ் சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன் இன், அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிற அந்த மனப்பான்மையை கொண்டு வாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிஃபைங் யுவர் பார்ட். திஸ் இஸ் மை மிஸ்டேக் and I would like to correct it. I would like to take at least corrective measures, and I will ensure this mistake is not going to be committed again. So these are all my mistakes. Jot down. ஒரு ஜேர்னல் எடுத்து எழுதுங்க, இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம அக்செப்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் பேசினது எல்லாத்துலேயுமே அடுத்தவங்க அப்படிங்கிறவங்க கம்மியாக தான் உள்ள வராங்க. நீங்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கீங்க. அதுதானே ஒரு நல்ல லீடருக்கான அடையாளம். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி பேசணும், இந்த தெராப்பி டெவலப் பண்ணணும்னு சொல்லி பேசணும், இந்த தெராப்பி நம்ம பண்ணணும்னு சொல்லி பேசணும், இப்படி ஒரு பழக்கத்தை மாற்றணும்னு பேசணுன்ட்டு எத்தனையோ வீடியோஸில் எத்தனையோ டிரான்ஸ்ஃபார்மிங் கான்செப்ட்ஸ் பேசியிருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு இன்னைக்கு இது தோணுச்சு. அதனால தான் ஐம் மேக்கிங் எ வீடியோ ஆன் இட். ரைட், ஸோ அக்செப்ட் எவ்ரி திங். ஓகே, அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி அப்படிங்கிறது, அந்த லாஸ் அப்படிங்கிறது, வாட் எவர் இட் மே பி, accept that. Success, accept that. Mistake, admit and accept that. Okay, an accidental error, admit and accept that. But take corrective measure and identify your part and see to it that it is not happening again. Our next technique to accept everything is don't let fear on your way and count your competencies. Fear ஒதுக்குங்க, உங்க கம்பீட்டன்சிஸை அதிகப்படுத்து. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள்லாம் என்ன, அதில் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது மேலே எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறது முதல்ல நிறுத்துங்க. ஓகே, ரைட். ஸோ வென் யூ ஆர் ட்ரைங் டு அக்செப்ட் எவ்ரி திங், ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், ஃப்யூச்சரில் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ரைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நம்ம அவ்வளோ பயப்படுறோம். அதுக்கு பதிலாக உங்களுடைய கம்பீட்டன்சிஸ்லாம் என்னென்னு பாருங்கள். ஓகே, என்னால் இந்த திறமையை வச்சு இதை சமாளிக்க முடியும், நான் இந்த மாதிரி இதை சமாளிச்சிருக்கேன் பாஸ்டில், என்னால் இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இது செய்ய முடியும்னு சொல்லிட்டு கவுண்ட் ஆன் யுவர் கம்பீட்டன்சிஸ், டோன்ட் கவுண்ட் ஆன் யுவர் ஃபியர். வரக்கூடிய விஷயங்களை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குங்கிறது ரியலைஸ் ஆன உடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் தட் கான்ஃபிடன்ஸ் இஸ் வாட் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ரைட் நவ். ஸோ கவுண்ட் ஆன் யுவர் கம்பீட்டன்சிஸ், enlist your competencies, and don't think about your fear. And the next technique is change your belief system. If you want to accept everything with a stone heart, and if you would like to move forward, and if you would like to adjust according to the dangerous waves that life brings you, உங்களுடைய சில அடிப்படை நம்பிக்கைகளை மாற்றணும். இந்த சேஞ்ச் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு நான் எப்பெல்லாம் எந்த வீடியோவில் பேசணும், இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் பேசணும், அப்போ எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வரும். ஜிம் ரான் என்னுடைய ஃபேவரட் பர்சனல் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆத்தர். அவர் அடிக்கடி 4 கொஷின்ஸை நம்மளுக்குள்ள கேட்டுக்கணும்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாய், செகண்ட் கொஸ்டின் வாய் நாட், தேர்ட் கொஸ்டின் வாய் நாட் மீ, ஃபோர்த் கொஸ்டின் வாய் நாட் நவ். ஏன் இப்படி இல்லாமல், வாய் நாட், ஓகே, வாய் நாட் மீ, அதை நான் ஏன் செய்யக்கூடாது, வாய் நாட் நவ், அதை இப்போவே நான் ஏன் செய்யக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் சேஞ்சிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் இல்லையா. ஸோ த பெஸ்ட் வே டு சேஞ்ச் த பிலீஃப் சிஸ்டம் இஸ் ஆஸ்கிங் தீஸ் 4 questions to yourself. Why is it like this? Why not it's like this? இந்த மாதிரி why not it is not like this? ஏன் இது இந்த மாதிரி இல்லை, ஏன் இது இந்த மாதிரி இருக்கு, சரி இதை மாற்றணும் அப்படின்னம்னா நான் ஏன் மாற்றக்கூடாது, why not me? அந்த மாற்றணும் அப்படிங்கிற செயலை நான் இப்போவே ஏன் செய்யக்கூடாது, why not now? இப்போ புரியுதா அந்த 4 questions? ஓகே, சம்திங் மஸ்ட் பி டன், ஐ மஸ்ட் பி டூயிங் இட், ஐ கேன் டூ இட், இதை செஞ்சாகணும், இதை நான் தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஸோ why not me, why not now? Something must be done,
ஐ மஸ்ட் பி டூயிங் இட் அண்ட் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறத இந்த ரெண்டு தியரிட்டிக்கல் பேரந்திசிஸை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்கும்போது, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே சொல்லிக்கும் போது, யூ கேன் சேஞ்ச் யுவர் பிலீஃப் சிஸ்டம் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் அக்செப்ட் எவ்ரி திங். And the next technique, perhaps the last technique that we are speaking in order to develop our mind to accept everything, is always have goal-based thinking. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இப்போ நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இப்படி ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நம்ம இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் கோல்-based thinking. And here what you do is you are plentifully allowing everything to happen and you are learning so that your goal can be achieved. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் அக்செப்ட் எவ்ரி திங். அண்ட் நிகழ்வை பார்த்து பயந்து உருகி மல்கி கண்ணீர் மல்க அப்படியே வந்துக்கிட்டு உடஞ்சி போகிறதெல்லாம் இல்லாமல் யூ கேன் ஸ்டாண்ட் லைக் எ சோல்ஜர் அண்ட் ரியலி சர்வைவ் அண்ட் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ஸ்பியர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அக்செப்ட் எவ்ரி திங், லிவ் ஸ்ட்ராங் அண்ட் அக்செப்ட் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொன்னாலுமே, நான் எப்பவுமே முடிக்கிற என்னுடைய சிக்னேச்சர் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஒன்லி கிரேட் திங்ஸ் இன் லைஃப் அண்ட் லிவ் ஸ்ட்ராங். Okay, right? Don't stoop down to any form of negativity. Live like a soldier. All right? This is Manikandan Sundaresan, testing the case. And until I meet you with the next video, always expect great things and live strong. Don't stoop down to any negativity. Life is very easy. Don't make it tough. Jai Hind.